Hi friends, welcome back to Nagas Kitchen. இன்னைக்கு நம்ம நாகாஸ் கிச்சன்ல உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறது கிட்ஸ் ஸ்பெஷலான French fry ரெசிபி தான். கடையில கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்ல எப்படி நம்ம வீட்ல ஈஸியா ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம சேனல்ல நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் போட்டிருக்கோம் அண்ட் டிவோஷனல் வீடியோஸும் இப்போ போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலை ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் டச் பண்ணி வரக்கூடிய ஆப்ஷன்ஸில் ஆல் கொடுத்துருங்க. நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்டாக வந்துடும். இப்போ ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 கிலோ உருளைக்கிழங்கு நான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி உருளைக்கிழங்கு நீங்கள் வாங்கிக்கிறணும். நல்லா வந்து உருளைக்கிழங்கோட ஸ்கின் வந்து நல்ல டார்க் கலரில் இருக்கணும். அந்த மாதிரி உருளைக்கிழங்கு நீங்கள் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி உருளைக்கிழங்கோட ஸ்கின் வந்து ரொம்ப டல்லாக சாண்டல் கலரில் இருக்கும். அந்த மாதிரி உருளைக்கிழங்கு நீங்கள் வாங்காதீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே பீல் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உருளைக்கிழங்கோட ஸ்கின் வந்து டார்க் கலரில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பண்ணும் போதும் சரி, நார்மலாக நீங்கள் வந்து வீட்டில் ஃப்ரை பண்ணும் போதும் சரி, கிழங்கு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்ல ரோஸ்டடாக ஃப்ரை ஆகும் உங்களுக்கு. அதே மாதிரி அந்த டார்க் ஸ்கின் உள்ள உருளைக்கிழங்குல வந்து இனிப்பு சுவையே இருக்காது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கட் பண்ணியாச்சு. கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு எல்லாமே வந்து கட் பண்ணிடுவாங்க, அந்த ஷேப் கிடைக்கணும் அப்படின்றதுக்கெல்லாம். நம்ம வந்து இப்போ அந்த மாதிரி கட் பண்ண முடியாது. இப்போ வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நம்ம நீளமாகவே வந்து கட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ரெசிபி வந்து நீங்கள் ஏதாவது உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த சைடு எல்லாமே வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நீளமாக கொஞ்சம் மீடியமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இருந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு கட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் தேவைன்னா இந்த மாதிரி சைடை வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி வந்து காய வச்சுருக்கேன். தண்ணி சூடாகிக்கிட்டு இருக்கு. இந்த சூடாகிற தண்ணியில் நம்ம கட் பண்ண உருளைக்கிழங்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு ஃப்ளேம் வந்து ஃபுல் ஃப்ளேமில் தான் இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் கொதி வர ஆரம்பிக்கும். நல்லா சுற்றிலும் கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி தண்ணியில் ஏன் வந்து நம்ம போட்டு எடுக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் குக் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் அந்த உருளைக்கிழங்குல வந்து ஸ்டார்ச் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டார்ச் எல்லாமே வந்து இந்த ஹாட் வாட்டரில் வந்து இறங்கிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொதி வர ஆரம்பிச்சிட்டு இருக்குது. இந்த மாதிரி நல்லா ஃபாஸ்ட்டாக கொதி வர ஆரம்பிக்கவுமே நீங்கள் டைம் பார்த்துட்டு கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் மட்டும் அந்த தண்ணியில் வேக விட்டுருங்க போதும். இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இது இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. அவ்வளோதான், 2 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் ஏதாவது எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம இந்த குக் பண்ண உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே எடுத்து வச்சு நல்லா ட்ரை பண்ண விட்டுறணும். ஈரமே இல்லாமல் நல்லா ட்ரை ஆகிடணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடுச்சு. கொஞ்சம் கூட ஈரமே இல்லை. எண்ணெயில் போட்டுடலாம். நீங்கள் எண்ணெயில் போடும்போது ஃப்ளேமை வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க. ஏன்னா போட்டதுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப பொங்கி வந்துக்கிட்டு இருக்கும் எண்ணெய். ஸோ நீங்கள் வந்து அந்த ஃப்ரை பண்ணுற வெசல் வந்து சின்ன வெசலாக வச்சுருந்தீங்கன்னா எண்ணெய் போகும்போது கீழெல்லாம் ஃபுல்லாகவே தட்டிடும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு போடும்போது மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாகவே வந்து ஃப்ளேம் வந்து ஃபுல்லாக வச்சுட்டு தான் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தேன். மீடியமும் சிம்மும் எதுவுமே போடவே இல்லை. நீங்கள் ஃபுல்லாகவே வச்சுட்டு பக்கத்தில் இருந்து நல்லா ஃப்ரை பண்ணி நீங்கள் எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே ஃப்ரை ஆகிருக்கு. ஒரு பாதி குக் ஆனதுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த உருளைக்கிழங்கு மேலே அப்படியே குட்டி குட்டியாக பபிள்ஸ் வந்த மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆனால் போதும். ஒன்ஸ் நீங்கள் அந்த எண்ணெயில் வரக்கூடிய நுரையெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் எடுத்துடலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம்.
அவ்வளோதான், ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நான் 1 kg போட்டதுனால எனக்கு 2 times வந்து ஃப்ரை பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ செகண்ட் செட் ஆஃப் ஃப்ரெஞ்ச் ஃப்ரையும் போட்டு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் டைம் வந்து ஃப்ரை பண்ண ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை செகண்டோடையே அப்படியே சேர்த்துடணும். நம்ம அந்த எண்ணெய் சூடாகிக்கிட்டு இருக்கோம், அதோடையே சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும். ஒரு 2 நிமிஷம் வந்து இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேம் மீடியமில் வச்சுருக்கேன். ஒரு 2 நிமிஷம் அந்த எண்ணெயில், சூடான எண்ணெயில் எல்லாமே இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். இப்போ அவ்வளோதான், ஒரு 2 நிமிஷத்தில் நமக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், இப்போ நமக்கு ஃபுல் செட் ஆஃப் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் ஃப்ரை ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட கொஞ்சம் சால்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்தது சில்லி ஃப்ளேக்ஸ், கார்லிக் பவுடர் எல்லாமே கலந்து ஒரு ஸ்பைசி பவுடர் சூப்பர் மார்க்கெட்ஸில் சேல் பண்ணுறாங்க. பீஸா ப்ரிப்பரேஷனுக்காக இந்த மாதிரி சில ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் பண்ணுறாங்க. அதை நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அடுத்தது பீஸா சீசனிங் இதோட ஆட் பண்ணிட்டேன். உங்ககிட்ட இதெல்லாம் இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து நார்மலாக மிளகாத்தூளும் சால்ட்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாலே போதும். நான் சொன்ன அந்த ஸ்பைசி பவுடரும் பீஸா சீசனிங்கும் போட்டு கலந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அந்த கடைகளில் கிடைக்கிற அதே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஷேர் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் டச் பண்ணி வரக்கூடிய ஆப்ஷன்ஸில் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்டடாக வந்துடும்.